ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இண்டெக்ஸ்ல வியூ எடுக்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நம்ம இருக்க ரெண்டு இண்டெக்ஸ் தான். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி நிஃப்டியோட வியூ பார்த்தாலும் சரி, இல்லை பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்கிரிப்டுக்கான வியூ பார்க்கறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இயர்லியில வியூ பார்த்துக்கணும். தென் அதுக்கப்புறம் வீக்லியில மந்த்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வீக்லிக்கு வரும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தென் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இயர்லில இருந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இயர்லி. ஸோ நம்ம இயர்லியில எப்படி பார்க்கணும்? இயர்லி பார்க்கும்போது டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் யூஸ் டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம் படி நமக்கு மார்க்கெட் மொத்தம் நமக்கு 4 ஜோன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரே அண்ட் தென் ரெட் அண்ட் தென் கிரீன், அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்கை. ஸோ இந்த 4 ஜோன்ல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய பாட்டம் மோஸ்ட்லி கிரேல தான் இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட்டுடைய பாட்டம் ஃபைன் பண்ற ரீஜன் வந்து கிரே. அதே போல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளே பண்ற ஏரியா வந்து ப்ளூ ஜோன். இப்போ நமக்கு இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே கேண்டில் வந்து மார்க்கெட் வெளில வந்துருச்சு. அதே போல இயர்லியில பார்த்துட்டு தென் யூ ஹேவ் டு ஷிஃப்ட் டு மந்த்லி. ஸோ இயர்லியில கேண்டில் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு தென் கம் டு மந்த்லி. ஸோ இயர்லியில வியூ என்ன? நமக்கு வந்து இயர்லி வியூ படி மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷா தான் இருக்கு. ஸ்டில் கிரீனுக்கு மேல இருக்கனால புல்லிஷ். ரெட்டுக்கும் கிரேக்கு உள்ள இருக்கும் மட்டும்தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் அண்ட் கன்சல்டேஷன் மோட் அதிகமா இருக்கும். பட் மோஸ்ட்லி ரெட்டுக்கு மேல வந்துட்டாலே மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து பை சைட்ல தான் இருக்கும். ஸோ இது நார்மல் வியூ. பட் ஒன்ஸ் இந்த ரெட்ல இருந்து உங்களுக்கு கிரீன் வரைக்கும் போகுதுன்னா தென் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம். இல்ல அங்கிருந்து ரிவர்ஷன் ஃபுல்லா வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போகலாம். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மே மந்த்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கிரீனுக்கும் ப்ளூக்கு மட்டுமே இருக்கு. ஸோ இதுக்குள்ள பிரைசஸ் மேல போய் டச் ஆச்சு. அகைன் அங்கிருந்து பிரைசஸ் கீழே வந்தது. அகைன் மறுபடியும் பிரைசஸ் மேல போகுது. லாஸ்ட் மந்த் ஒரு புல் பேக் போயிருந்துச்சு. இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனது எங்க ஆரம்பிச்சது. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் மேல போச்சு. ஸோ ஒன்ஸ் இயர்லியில வியூ பார்த்துட்டீங்க. ஓகே மார்க்கெட்டுடைய வியூ எங்க இருக்கு? இங்க சப்போர்ட். வி கன்சிடர் திஸ் as சப்போர்ட். ஸோ சப்போர்ட்ல இருக்கு. ஸோ சப்போர்ட் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ. இயர்லியில மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கு இந்த செப்டம்பர் ஸ்டார்டிங்ல. இப்போ தென் கம் டு மந்த்லி. ஸோ மந்த்லியில மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு கிரீன்குள்ள வந்துருச்சு. ஸோ பிரைஸ் இங்க இருந்து ஸ்லோவா மூவ் அப் சைட்ல தான் வந்திருக்கு. இப்போ மந்த்லி ரேஞ்சஸ்ல கண்டினியூஸா நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டே இந்த ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. செகண்ட் டே ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. பட் ஃப்ரம் தேர்ட் செப்டம்பர் டில் டுடே வந்து 15 செப்டம்பர். ஸோ லாஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 டேஸா மார்க்கெட் ஷோயிங் கிரீன் கேண்டில் விச் இஸ் ஸ்ட்ராங்லி புல்லிஷ். கலர் சேஞ்ச் இல்லாம இட் வாஸ் ஃபுல்லி கிரீன் கலர். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ராங்லி புல்லிஷ். ஸோ தென் இப்போ நம்ம என்ட்ரி பார்க்கும்போது மந்த்லி பார்த்து என்ட்ரி இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீக்லி டவுன் வந்தோம்னா தான் நம்ம என்ட்ரி பார்க்க முடியும். ஸோ வீக்லி வரும்போது நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எவ்ரி வீக் அதோட வியூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷா பேரிஷா அது எப்படி ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்னு சொல்லும்போது இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மந்த், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் வீக்லியோடைய ஃபர்ஸ்ட் டே. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அந்த பாயிண்ட்ல மார்க்கெட் புல்லிஷா பேரிஷா மாறுச்சு அப்படின்னா அதோட பிரைசஸ் அட்லீஸ்ட் 3-4 டேஸ் ஆச்சு ஸ்டே பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த் வந்து செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே கிரீனுக்கு மேல பிரைசஸ் மேல போயிட்டு அங்க கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சது. இது வரைக்கும் மார்க்கெட் இந்த பாயிண்ட் வரவே இல்லை. ஸோ 24,500 இது வரைக்கும் மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. ஸோ நான் எவ்வளவு நாள் வந்து நான் புல்லிஷா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா as long as எனக்கு இந்த ரெட் ஜோன் பிரேக் ஆகாத வரைக்கும் நான் புல்லிஷா இருக்கேன். ரெட் ஜோன் பிரேக் ஆகாத வரைக்கும் ஐ கேன் ஹோல்ட் மை புல்லிஷ் வியூஸ். அப்ப இதுக்குள்ள ப்ராஃபிட்ஸ் எப்படி புக் பண்ணணும்? 1 hour நீங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, ஒரு சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க. சே இங்க ஒரு 225 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இருக்கு. தென் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் என்பது ஒரு ஹையர் ஹை
ஹையர் லோ கிரியேட் ஆகி தான் போகும். தென் உங்களோட டைரக்ஷனை இந்த இடத்துல செல்லுக்கு மாற்றக்கூடாது, பைக்கே வச்சிருங்க. ப்ரைஸ் டிப்ல வரும்போது பை. ஸோ அகைன் ப்ரைஸ் நெக்ஸ்ட் டே தான் வந்து நெக்ஸ்ட் டே ஓப்பன்ல ப்ரைஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் கேண்டில் கொடுத்துருக்கு. பட் ஃபாலோ த்ரூ இல்லை. ஸோ ஃபாலோ த்ரூ எல்லாம் மார்க்கெட் ஸ்லோவாக மறுபடியும் கிரைண்ட் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் டே அகைன் யூ கேன் டேக் இட் அஸ் புல்லிஷ். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 400 பாயிண்ட்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ வென்னவர் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும்போது யூ ஹேவ் டு புக் யுவர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஜோனுக்கு மேலே போச்சுன்னா ப்ளூ ஜோனுக்கு வரும், ஃபர்ஸ்ட் டைம் கிரீன்ல வரும், செகண்ட் சில ரொம்ப மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா ரெட் வரைக்கும் வரும். ஸோ as long as price stays above red நம்ம வந்து பையில தான் இருக்கணும். அதுக்கு உங்களுடைய பையிங் பாயிண்ட்டை எவ்வளவு கிட்ட இருக்குமோ அந்த டைம்ல பையிங் எடுங்க, எவ்வளவு ஃபாரா போகுதோ அந்த டைம்ல எக்ஸிட் பண்ணுங்க. எக்ஸிட் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்போது உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் அகைன் மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன் மாறி இருக்கு. இப்போ கண்டினியூஸா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 2 வீக்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. தேர்ட் வீக்காவும் மார்க்கெட் இன்னும் பிரேக் ஆகல. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது பிரைஸ் இங்க வந்திருக்கு, ரெட் கிட்ட வந்திருக்கு. ஸோ காலையிலே சொல்லியிருந்தோம் பிரைஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும், இதுக்கு கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது தான் ஷார்ட் எடுக்கணும். அது வரைக்கும் ஷார்ட்ஸ் இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ ரீடெஸ்ட் வெயிட் பண்ணணும் ஆஸ் பர் அவர் செட்டப். ஸோ இண்டெக்ஸ் ஆகாலும் சரி ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி த சேம் வியூ, ஒரு புல்லிஷ்னஸ் இப்படிதான் வந்து டிராவல் பண்ணும். ஸோ பேரிஷ்னஸ் அதே போல பார்த்தீங்கன்னா ஜூலைல நமக்கு பேரிஷ்னஸ் வந்துச்சு, ஜூலை ஆகஸ்ட்லயும் வந்திருக்கு நமக்கு. ஸோ ஆகஸ்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டே இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு ரெட்ல இருந்து மார்க்கெட் பிரேக் ஆனது இந்த பாயிண்ட். ஸோ மார்க்கெட் வந்து இங்க ஸ்டெப் டவுன் ஆயிருக்கு. பட் எப்போ வந்து பிரேக் ஆயிருக்கு, பிரைஸ் இங்கே தான் பிரேக் ஆயிருக்கு, ரெட் கீழே தான் பிரேக் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் வீக் பிரைசஸ் மறுபடியும் மேலே வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி புல் பேக் தான் இங்க வந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அகைன் கிரீனுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ கிரீனுக்கு மேலே போகும்போது நீங்க ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்தா போகும் அப்படின்னும் போது உங்களுக்கு பிரைஸ் வந்து இந்த ஜோனுக்கு மேலே டிராவல் பண்ணிட்டு அகைன் பிரைஸ் இந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் அகைன் ஸ்டார்டட் பிரைசஸ் டு மூவ் அப். ஸோ ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் எப்போ பண்ணணும், as long as பிரைஸ் வந்து ரெண்டு கீழே போயிடுச்சு நீங்க பேரிஷ்க்கு மாறலாம். பட் ஒன்ஸ் பிரைஸ் மேலே வந்துருச்சு அப்படின்னா எதர் அங்கேயே நீங்க என்ட்ரி எடுக்கலாம், இல்ல பிரேக் அவுட்ல நீங்க என்ட்ரி ரீடெஸ்ட்ல நீங்க என்ட்ரி இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அகைன் கிரீனுக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ யுவர் பொசிஷன் ஸ்டாப் லாஸ் வில் பி ஹியர். ஸோ இங்க ஒரு என்ட்ரி இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா அந்த என்ட்ரி அரௌண்ட் 638 பாயிண்ட்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஏற்படும் ப்ராப்பரா. ஸோ ரிஜெக்ஷன் ஏற்படும் போது அந்த என்ட்ரி இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. சின்ஸ் ரெட் பிரேக் பண்ணாதான் ஆல்ரெடி ரெட் வந்துச்சு, அகைன் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அகைன் இடத்துல ரெட் ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிருக்கு. தென் அப்போ என்ட்ரி இனிஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைட் இருக்கு. ஸோ ஒரு வீக்ல 200 பாயிண்ட்ஸ் 300 400 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் போடுறதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது, வீக்லி 1 or 2 ட்ரேட்ஸ் போட்டாலும் அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் கீ நம்ம சிஸ்டம் பயன்படுத்தும் போது. ஸோ இண்டெக்ஸோட வியூஸ் நம்ம இப்படிதான் பார்க்கணும். எதர் நிஃப்டியா இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டி இருந்தாலும் சேம் லாஜிக் அப்ளைஸ். ஈவன் ஃபார் பேங்க் நிஃப்டி சேம். என்னன்னா இங்க கொஞ்சம் உங்க ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வைடா இருக்கும். பட் ஸ்டில் ஸோ வைடா இருக்கும்போது நீங்க கிட்ட வர இந்த நியரஸ்ட் கிட்ட வரும்போது தான் என்ட்ரி இனிஷியேட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரீன்ல என்ட்ரி இனிஷியேட் பண்றோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் இருக்கு. விச் மீன்ஸ் பொசிஷனலா நீங்க இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், அதான் கீ. ஸோ தட் உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் நீங்க வந்து போட்டு போட்டு வெளில வர மாட்டீங்க. என்ட்ரி போட்டிருக்கோம், ஸ்டில் மார்க்கெட் இஸ் புல்லிஷ், ஸோ ஐ எம் ஹோல்டிங் டு தட் புல்லிஷ்னஸ் அப்படின்ற போது தான் இந்த டிராவலை உங்களால கேப்சர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகி இருந்தாலும் பிரைசஸ் அகைன் பிரைஸ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு பிரைஸ் மறுபடியும் மூவ் ஆகும்போது 700 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஸோ தேர் இஸ் அ ஃபேர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஸோ 300 பாயிண்ட் ரிஸ்க் அண்ட் 650 பாயிண்ட்ஸ் ரிவார்டு வந்து வெரி குட். அகைன் பிரைஸ் மறுபடியும் டிப் வரும்போது எவ்ரி டைம் பிரைஸ் கம்ஸ் டவுன் ஹியர் அண்ட் கோஸ் அப், டேக் த என்ட்ரி. ஸோ as long as price stays above the red zone, hold the position. ஸோ அகைன் இங்க பாருங்க ஒரு 635 பாயிண்ட்ஸ். ஸோ இங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ரெட்ல ஒரு பிரைஸ் ஸ்டே பண்ணி ஹையர் லோ கிரியேட் ஆயிருக்கு, பிக் த என்ட்ரி. ஸோ இப்படி போகும்போது ஒரு டைரக்ஷன் வைஸா நீங்க வந்து ட்ரெண்ட் கேப்சர் பண்ணிட்டே போகலாம். இப்போ நம்ம காமிச்சதுல எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் சோ ஹை, எல்லாமே இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, இதை மேலாம் கேப்சர் பண்ண முடியுமா, கேப்சர் பண்ண முடியுமா. அதுக்கு என்ன பண்ணணும், ட்ரேட்ஸ்ல போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் அங்க வச்சுட்டு
ஃப்ரீயா விடணும். 270 பாயிண்ட்ஸ் 270 பாயிண்ட்ஸ். if you're able to take 300 பாயிண்ட்ஸ் in risk accepted, நான் பேங்க் நிஃப்டில வந்து 300 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் 9000 10500. ஸோ 10500 ரிஸ்க் அக்செப்ட் பண்ண முடியும்னா தான் இந்த 20000 ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் எத்தனை தடவை ஸ்டாப் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஸ்டாப் அடிக்கல. சப்போஸ் ஈவன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா கூட உங்களுக்கு 3 ட்ரேட் நல்ல செம்ம ப்ராஃபிட் இருக்கும்போது 300 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் அட் கன்சிடர். ஸோ உங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் ஸ்டிக் டு த ப்ராசஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ரெட்டுக்கு கீழே போனா செல், above red it's a buy. I hold on to the trade as long as trade goes. நான் 1000 பாயிண்ட் போனா வெயிட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு 20-30K வந்து ஈஸியா மந்த் அண்ட் மந்த் ஒரு லாட்ல பார்க்கலாம். நாட் டாக்கிங் அபௌட் மல்டிபிள் லாட்ஸ் தான் கிடையாது. சிங்கிள் லாட்ல நீங்க எப்படி அந்த ட்ரேட்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்றீங்க. ஸோ இப்போ டவுட்ஸ் கேளுங்க. ஸோ என்ன ரிவ்யூ பார்க்கலாம், பழைய டேட்ஸ் பார்க்கலாம், எங்க வேணா பார்க்கலாம். வீக்லி இஸ் அ கீ அண்ட் இயர்லி அண்ட் மந்த்லி வந்து உங்களுடைய லெவல்ஸை மார்க் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க எந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இயர்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் ஃபைன் பண்ணிக்கலாம். தென் மந்த்லியோட ரேஞ்ச் ஃபைன் பண்ணிக்கலாம். தென் ஆஸ் லாங் அஸ் கேண்டில் டிராவல்ஸ் ரெட்டுக்கு மேல இருக்க வரைக்கும் புல்லிஷ்னஸ், ரெட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா தென் ஆஸ் லாங் அஸ் பிரைஸ் பிலோ, அதாச்சும் ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் மாறும்போது புல்லிஷ்க்கு கிரீனும், டிசிஷன் மேக்கிங் மாறும்போது பேரிஷ்க்கு ரெட்டும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். தேங்க்யூ.